உலகம் சத்தத்தை விரும்புகிறது. யார் அதிகமா பேசுறாங்களோ, யார் அதிகமா கூச்சல் போடுறாங்களோ, அவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா, ஒரு நிமிஷம் உங்கள சுத்தி பாருங்க. உண்மையிலேயே இந்த உலகத்தை ஆளுகின்றவர்கள் சத்தம் போடுவதில்லை. காட்டுல இருப்பதிலேயே பலமான மிருகம் சிங்கம். அது வேட்டையாடும்போது கர்ஜிக்காது. அமைதியா பதுங்கிதான் இருக்கும். பிசினஸ் உலகத்துல எடுத்துக்கோங்க. உலகின் டாப் 1% பணக்காரர்கள் அவங்களோட அடுத்த மூவ் என்னன்னு யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டாங்க. ஏன்? ஏன்னா சக்சஸ் மேக்ஸ் நாய்ஸ், பட் ஆம்பிஷன் இஸ் சைலண்ட். இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு இருக்கிற கனவு, நானும் பணக்காரனாகணும், பெரிய ஆளாகணும், growth. ஆனா 99% பேர் தோல்வியடைகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்க வாய், அவங்க பேசுற பேச்சு. நீங்க பணக்காரராகணும்னா முதல்ல ஒரு சைலண்ட் பர்சனா மாறணும். இது நான் சொல்லல, உலகின் தலைசிறந்த பிசினஸ்மேன்கள் சொல்ற பாடம். வெல்கம் டு ஆன்ட்ரென் தமிழ். இன்னைக்கு அந்த சைலண்ட் growth ரகசியத்தை உடைக்க போறோம். எப்படி அமைதியா இருந்து சத்தமே இல்லாம ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது. இந்த வீடியோவோட முடிவுல நீங்க பேசுறத குறைச்சுப்பீங்க, உங்க செயல் பேச ஆரம்பிக்கும். நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. புதுசா ஒரு பிசினஸ் ஐடியா தோணும், இல்ல ஜிம்முக்கு போய் உடம்பை ஏத்தணும்னு தோணும். உடனே என்ன பண்ணுவோம்? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்போம், நண்பர்கள் கிட்ட ஃபோன் பண்ணி மச்சான் நான் இத பண்ண போறேன், அதை கிழிக்க போறேன்னு சொல்லுவோம். அவங்க வாவ் சூப்பர் மச்சான்னு சொல்லுவாங்க. நமக்கு பெருமையா இருக்கும். ஆனா அடுத்த சில நாட்கள்ல அந்த வேலையை நம்ம செய்யவே மாட்டோம். ஆர்வம் குறைஞ்சிடும். ஏன் தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு ப்ரீமெச்சூர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்க மூளைக்கு நீங்க ஒரு விஷயத்தை செய்து முடிச்சு பாராட்டு வாங்கிறதுக்கும் செய்றேன்னு சொல்லி பாராட்டு வாங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்க நான் பண்ண போறேன்னு சொல்லும்போதே உங்க மூளையில டோபமைன் சுரந்துடுது, வெற்றி பெற்ற உணர்வு வந்துடுது. அப்புறம் ஏன் மூளை கஷ்டப்பட்டு வேலை செய்ய போகுது? இங்க தான் சைலண்ட் வின்னர்ஸ் ஜெயிக்கிறாங்க. அவங்க பிளானை வெளியில சொல்ல மாட்டாங்க. அந்த வெறிய, அந்த அழுத்தத்தை அவங்க செயல்ல காட்டுவாங்க. சரி, அமைதியா இருந்தா மட்டும் போதுமா? வளர்ச்சி தானா வந்து விடுமா? இல்ல, அமைதிங்கிறது அடித்தளம். அதுக்கு மேல நாம கட்ட வேண்டியது ஸ்மார்ட் ஒர்க். இன்னைக்கு growth அப்படின்னாலே பலரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறது வளர்ச்சியா, இல்ல கடனை வாங்கி ஐபோன் 16 ப்ரோ வாங்குறது வளர்ச்சியா? டாப் பிசினஸ்மேன்கள் அகராதியில இது வளர்ச்சி இல்ல, இது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். நீங்க நிஜமாவே பணக்காரனாகணும்னா முதல்ல ரிச் என்பதற்கும் வெல்தி என்பதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ரிச்ங்கிறது உங்க சம்பளம், நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கங்கிறது. வெல்த்ங்கிறது நீங்க தூங்கும்போது உங்களுக்காக எவ்வளவு பணம் வேலை செய்கிறதுங்கிறது. வாரன் பஃபெட் ஒரு முறை சொன்னார், இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் அ வே டு மேக் மணி வைல் யூ ஸ்லீப், யூ வில் ஒர்க் அன்டில் யூ டை. தூங்கும்போது பணம் சம்பாதிக்கும் வழியை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை என்றால் சாகும் வரை நீங்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ வளர்ச்சிக்கான முதல் படி என்ன? அசெட் பில்டிங் இன் சைலன்ஸ். யாரெல்லாம் இன்னைக்கு டாப்ல இருக்காங்களோ அவங்க ஆரம்ப காலத்துல தங்களோட பணத்தை வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு எளிமையான காரை ஓட்டுவாங்க, சாதாரண வீட்ல இருப்பாங்க. ஆனா அவங்க வர்ற வருமானத்தை எல்லாம் தூக்கி திரும்ப திரும்ப பிசினஸ்ல போடுவாங்க, இல்லன்னா ஸ்டாக்ஸ்ல போடுவாங்க. இதத்தான் டிலேயிங் கிராட்டிஃபிகேஷன்னு சொல்றோம். இன்றைய இன்பத்தை தள்ளி போடுதல். உலகத்தோட தலைசிறந்த பிசினஸ்மென்கள் சாதாரண மனிதர்கள் பணக்காரராவதற்கு சொல்லும் 3 முக்கியமான ரகசியங்கள் இதோ. இத நீங்க சரியா கடைபிடிச்சா அடுத்த 5 வருஷத்துல உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும். இந்த எல்லா உண்மைகளையும் கேட்ட பிறகு உங்கள் வெற்றியோட ரகசியம் என்னன்னு ஒரே வார்த்தையில எழுத சொன்னாங்க. 2 பேரும் எழுதின அந்த வார்த்தை ஃபோக்கஸ். நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம், நாளைக்கு ஷேர் மார்க்கெட், அடுத்த நாள் கிரிப்டோ. இப்படி தாவிக்கிட்டே இருந்தா எதுலயுமே ஆழமா போக முடியாது. ஒரு கிணறு வெட்டணும்னா 10 இடத்துல 5 அடி தோண்டினா தண்ணி வராது. ஒரே இடத்துல 50 அடி தோண்டினாதான் தண்ணி வரும். பிசினஸும் அப்படித்தான். ஒரு திறமையை எடுங்க, அதுல மாஸ்டர் ஆகுங்க. ரூல் நம்பர் 2, த பவர் ஆஃப் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் வாரன் பஃபெட். ஆரம்பத்துல வளர்ச்சி கண்ணுக்கே தெரியாது. இதுக்கு பேம்பூ ட்ரீ உதாரணம் ரொம்ப பொருத்தம். ஒரு சீன மூங்கில் விதைய விதைச்சா முதல் 4 வருஷம் வெளியில ஒண்ணுமே தெரியாது, வெறும் சின்ன துளிர் தான் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் கிண்டல் பண்ணுவான்,
என்னப்பா 4 வருஷமா தண்ணி ஊத்துற ஒண்ணுமே வளரல. ஆனா 5வது வருஷம் வெறும் 6 வாரத்துல அந்த மரம் 90 அடி உயரத்துக்கு வளரும். அந்த 4 வருஷம் அது வளரலையா? வளர்ந்துச்சு. ஆனா வெளியில இல்ல, பூமிக்கு அடியில வேர்களை பரப்பிக்கிட்டு இருந்தது. அந்த மாதிரி தான் உங்க வளர்ச்சியும். நீங்க கத்துக்கிற புது ஸ்கில், நீங்க சேமிக்கிற சின்ன முதலீடு, இது எல்லாம் உடனடியா பலன் தராது. ஆனா கம்பவுண்ட் எஃபெக்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சா உங்க வளர்ச்சி எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும். ரூல் நம்பர் 3, சால்வ் ப்ராப்ளம்ஸ், டோன்ட் சேஸ் மணி. ஜாக்மா. பணத்தை துரத்தாதீங்க, பிரச்சனையை துரத்துங்க. உலகத்துல பெரிய பணக்காரர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சவங்க தான். அமேசான் என்ன பண்ணுச்சு? கடைக்கு போய் வாங்குற சிரமத்தை தீர்த்துச்சு. ஜியோ என்ன பண்ணுச்சு? டேட்டா விலை அதிகமா இருந்த பிரச்சனையை தீர்த்துச்சு. நீங்களும் பணக்காரர் ஆகணும்னா எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிறத விட மக்களுக்கு என்ன தேவை, எதை நான் ஈஸியாக்க முடியும்னு யோசிங்க. மதிப்பு கொடுத்தா பணம் தானா வரும். சரி, தத்துவம் எல்லாம் போதும். நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன், என்னால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா முடியும். அதுக்கு தேவை ஒரு தெளிவான வரைபடம். ஸ்டெப் 1, த மங்க் மோட் 6 months. அடுத்த 6 மாசத்துக்கு உலகத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க. தேவையில்லாத பார்ட்டி, அரட்டை, சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. கோஸ்ட் மோடுக்கு போங்க. இந்த நேரத்துல ஒரு ஹை இன்கம் ஸ்கில்ல கத்துக்கோங்க. அது கோடிங்கா இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், வீடியோ எடிட்டிங்கா இருக்கலாம், அல்லது சேல்ஸா இருக்கலாம். காலேஜ் டிகிரி உங்களுக்கு சோறு போடுதோ இல்லையோ, இந்த ஸ்கில் உங்களுக்கு சோறு போடும். ஸ்டெப் 2, கிரியேட் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கிறது தற்கொலைக்கு சமம். வாரன் பஃபெட் சொல்றாரு, நெவர் டிபெண்ட் ஆன் சிங்கிள் இன்கம். வேலைக்கு போறீங்களா? போங்க. ஆனா மாலை நேரத்துல உங்க ஸ்கில்ல வச்சு ஒரு சைட் பிசினஸ் பண்ணுங்க. அந்த பணத்தை எடுத்து ஸ்டாக்ஸ்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ போடுங்க. டிவிடெண்ட் இன்கம். இப்போ உங்களுக்கு சம்பளம் பிளஸ் சைடு இன்கம் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் 3 வழியில பணம் வருது. 3வது ஸ்டெப், நெட்வொர்க் சைலண்ட்லி. யோர் நெட்வொர்க் இஸ் யோர் நெட்வொர்த். ஆனா நெட்வொர்க் பண்றதுன்னா எல்லார்ட்டையும் போய் விசிட்டிங் கார்டு கொடுக்கறது இல்ல. திறமையான மனிதர்கள் கூடும் இடத்துக்கு போங்க. அங்க போய் பேசுறத விட அவங்க பேசுறத கேளுங்க. புத்திசாலிகளோட நட்பு கிடைச்சா அவங்க அனுபவம் உங்களுக்கு இலவசமா கிடைக்கும். நீங்க வளர ஆரம்பிக்கும்போது இந்த உலகம் உங்கள சும்மா விடாது. குறிப்பா நீங்க அமைதியா தனிமையா உழைக்கும்போது, இவனுக்கு திமிரு புடிச்சிடுச்சு, இவன் என்ன பெரிய இவனா, இவன்லாம் தேர மாட்டான்னு 1000 குரல்கள் கேட்கும். உறவினர்கள் கேள்வி கேட்பாங்க, நண்பர்கள் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு தேவைப்படுற ஒரே ஆயுதம் சைலன்ஸ். பதிலுக்கு பதில் பேசாதீங்க, விவாதம் பண்ணாதீங்க, உங்க எனர்ஜிய அவங்க கிட்ட வீணடிக்காதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கழுகு எப்பவுமே காகத்தோட சண்டை போடாது. காகம் கழுகோட முதுகுல ஏறி கொத்துனா கழுகு திருப்பி கொத்தாது. அது பாட்டுக்கு உயரமா பறக்கும். உயரம் கூட கூட ஆக்சிஜன் இல்லாம காகம் தானா கீழே விழுந்துடும். நீங்களும் அப்படித்தான். உயர பறங்க, grow higher. உங்கள விமர்சனம் பண்ணவங்க உங்க வளர்ச்சியை கண்டு தானா அமைதியாயிடுவாங்க. அந்த நாள் வரும்போது உங்க வெற்றியின் சத்தம் அவங்க காதை கிழிக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு மாரத்தான் ஓட்டம். இதுல வேகமா ஓடுறவன் ஜெயிக்கிறதில்ல, கடைசி வரைக்கும் மூச்சு பிடிச்சு ஓடுறவன் தான் ஜெயிக்கிறான். நீங்க இப்ப எங்க இருக்கீங்கங்கிறது முக்கியம் இல்ல, இன்னும் 5 வருஷத்துல எங்க இருக்க போறீங்கங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு தொடங்குங்க. சத்தம் இல்லாம ரகசியமா உங்க சாம்ராஜ்யத்தை கட்டத் தொடங்குங்க. அமைதி பலவீனம் இல்ல, அது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை கையிலெடுங்க. உங்க பர்ஸ் காலியா இருக்கலாம், ஆனா உங்க மனசுல நெருப்பு இருந்தா போதும். ஏன்னா வரலாறு படைப்பவர்கள் வரலாற்றை பற்றி பேசுவதில்லை, வரலாற்றை உருவாக்குகிறார்கள். நீங்களும் ஒரு வரலாற்றை உருவாக்குங்க. இது போன்ற ஆழமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய பிசினஸ் மற்றும் மோட்டிவேஷனல் உண்மைகளை தெரிந்துக்க எப்பவும் இணைந்திருங்கள். இது ஆன் ட்ரெண்ட் தமிழ். சிந்திப்போம், வளர்வோம்.